ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து ரவா லட்டு ரெசிபி தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு எங்கள் வீட்டில் நாங்கள் செஞ்சது. எங்கள் வீட்டில் சாமி கும்பிட்ற பழக்கம் இல்லை. பட் ஆனால் பசங்களாம் கேட்டாங்கன்னே அம்மா வீட்டில் செய்கிற மாதிரி நான் செஞ்சேன். அதை தான் உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். நான் 1½ கப் அளவுக்கு இன்றைக்கி ரவை எடுத்துக்கிறேன். ஒரு கடாயை சூடு பண்ணி ஒரே ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி அந்த 1½ கப் ரவையை நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஃபஸ்ட்டு வறுத்துக்கணும். இந்த ரவா லட்டு மட்டும் இல்லை, நம்ம பச்சை பயிறு இருந்தால் அதில் கூட செய்யலாம், இல்லை உடச்ச கடலை இருந்தால் அதில் கூட செய்யலாம். சிறுதானியங்களில் கூட இப்போ செய்கிறாங்க, அது கூட நல்லா இருக்குது. சிறுதானியத்தை நம்ம சாதமாக வடித்தோ இல்லை உப்புமாவோ செஞ்சால் பசங்களுக்கு போர் அடிச்சு போயிடும். அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஸ்வீட்டாக செஞ்சு கொடுத்தோன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. ஏதாவது ஸ்நாக்ஸ்னு வெளியில் வாங்கி சாப்பிட்றத விட இதை மாதிரி நம்ம வீட்டில் செஞ்சு கொடுத்தோன்னா ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ரவை வந்து வறுத்தாச்சு. அதை நல்லா ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வைக்க வேண்டியது தான். ஒரு 10 நிமிஷம் போதும். அதை கொட்டி ஆற வச்சோன்னா ஆறிடும். அதுக்குள்ளே நம்ம சர்க்கரையை அரைச்சிக்கலாம். 1½ கப் அளவுக்கு நான் ரவை எடுத்திருக்கேன் இல்லையா, அதுக்கு வந்து 1 கப்புக்கு 1½ கப் சர்க்கரை எடுக்கணும். ஸோ 1½ கப்புன்றதுனால 2¼ கப்புக்கு சர்க்கரை எடுக்கணும். நான் 2½ கப் அளவே சர்க்கரை எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே அரைச்சி வச்சிட்டோன்னா நம்ம மிக்ஸ் பண்ணும்போது சர்க்கரை பத்தலைன்னா கூட நம்ம சேர்ந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த நேரத்துக்கு பத்தலைன்னும் போது திருப்பி அரைக்க வேண்டியதாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நான் மிக்ஸி ஜாரில் சர்க்கரையை போட்டு அரைச்சி வச்சுட்டேன். 2ன்றது கொஞ்சம் கூடவே போட்டு அரைச்சி வச்சுட்டேன். அதே ஜாரில் அந்த ரவையும் கொட்டி நல்லா ஆறிடுச்சு. ஸோ அதை கொட்டி அரைச்சிட்டேன். நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். இப்போ எப்படி நம்ம சுகர் வந்து அரைச்சிக்கிறோமோ அதே அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். அதுக்கப்புறமா ஒரு ஜல்லடை வச்சு அதை நல்லா ஜலிச்சுக்கணும். ஏன்னா கண்டிப்பாக ஏதாவது நம்ம கொஞ்சம் அரைக்கும் போது கொஞ்சம் இதுவாக இருக்கும். ஸோ அதனால் ஜல்லடை வச்சு நல்லா ஜலிச்சுட்டேன். அவ்வளோதான், நமக்கு ரெடி ஆகிடுச்சு ரவா லட்டு. இனி வந்து நெய்யை உருக்கி அதில் முந்திரி திராட்சையை வறுத்து கொஞ்சம் ஏலக்காய் பொடி போட்டு கலந்துட்டு கொஞ்சம் ஆறும்போது கொஞ்சம் ஸ்கைஸ் பொடுக்க சூடு வரும்போது உருண்டை பிடிச்சா ரவா லட்டு ரெடி ஆகிடும். ஸோ இப்போ நான் ரவையும் சர்க்கரையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு சர்க்கரை பத்தலை அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சர்க்கரை அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை கலந்துக்கலாம். அதனால தான் நான் அரைச்சி வச்சுருக்கேன். பட் ஆனால் நான் இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்ததில் இதுவே கரெக்டாக இருந்துச்சு அளவு. ஸோ அதனால் நான் அதையே மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஏன்னா பவுட்ராக இருக்கிறதுனால நமக்கு சரியாக அடியில் போய் தங்கிடும். அதனால் நல்லா அடியிலேருந்து நல்லா கலந்து விட்டுட்டோன்னா நல்லா மிக்ஸ் ஆகிடும். அப்புறம் நான் ஒரு தாளிப்பு கரண்டியில் ஒரு 6 கரண்டி போல் நெய் விட்டுட்டேன். அதில் முந்திரி ஒரு 10 முந்திரி நல்லா உடச்சி போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ரவை சர்க்கரை அதில் போட்டு கலந்துக்க வேண்டியது தான். அப்படியே அந்த சூட்டோடையே நம்ம கலந்தோன்னா நல்லா உங்களுக்கு ரவா லட்டு ரெடி ஆகிடும். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் ஏலக்காய் பவுடர் நான் ஃபஸ்ட்டே போட்டுக்கணும் மறந்துட்டேன். ஸோ அதனால் இப்போ ஏலக்காய் பவுடர் 2 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். அப்போ தான் நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும். இப்போ அந்த கரண்டிலேயே நல்லா அந்த கடாயில் நல்லா லம்ஸ் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம ரவா லட்டு பிடிக்கும்போது உங்களுக்கு சரியாக பிடிக்க வரலன்னா கூட கவலை இல்லை. கொஞ்சம் நெய் இன்னும் ஒரு 2-3 கரண்டி நம்ம சுட வச்சு அதில் ஊற்றிட்டோன்னா நல்லா ரெடி ஆகிடும். உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு ஈஸியாக வரும். பட் ஆனால் இப்போ நான் போட்டிருக்கிறதே கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் அப்படியே நான் பிடிக்க போகிறேன். கொஞ்சம் சூடாக இருக்கிறதுனால கரண்டியிலே கலந்து விடுறேன். கொஞ்சம் லைட்டாக சூடு ஒரு 5 நிமிஷம் போல் ஆச்சுன்னா கை பொறுக்கிற சூடு வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். நல்லா அடியிலேருந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஏன்னா அடியில் நெய் போய் நீங்கிடும். இப்போ ஓரளவுக்கு ஆறிட்டுருக்கும். இப்போ வந்து நம்ம கை போட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் உருண்டை பிடிக்க வேண்டியது தான். பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம பிடிச்சி பார்த்தோன்னா நல்லா லட்டு பிடிக்க வரும். அப்படி வரலைன்னா நான் 2 ஸ்பூன் நெய் நான் சொன்ன மாதிரி சூடு பண்ணி ஊற்றிக்கணும். அப்படியே ஊற்றக்கூடாது. ஆனால் நான் நெய் எதுவும் ஊற்றலை, அந்த கரண்டியை மட்டும் வழித்து போட்டுக்கிட்டேன்.
இதே மாதிரி பச்சை பயிறு இல்லை உடைச்ச கடலை, சிறுதானியங்கள் அதெல்லாம் கூட நம்ம வறுத்துட்டு இதே மாதிரி தான் அரைச்சிட்டு நம்ம லட்டு செய்யலாம். ரவா லட்டு மாதிரியே நல்லா வரும். இன்றைக்கி இருக்க பசங்க அந்த மாதிரி சிறுதானியம்னாலே அலறி ஒடிச்சு ஓடுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்வீட்டாக செஞ்சு கொடுத்தா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க இல்லையா? இப்போ பாருங்கள், நல்லா உருண்டை பிடிக்க வந்துடுச்சு. அப்படி அப்படியே ஒரே ஒரு உருண்டையாக பிடிச்சி வைக்க வேண்டியது தான். வித்தின் ஒரு 20-25 மினிட்ஸ்க்குள்ளே நமக்கு இந்த ஸ்வீட் வந்து ரெடி ஆகிடும். ரொம்ப காஸ்ட்டும் செலவு கிடையாது. ரவையை வறுத்து அரைக்க போகிறோம். கொஞ்சம் சுகர் பவுடர் பண்ண போகிறோம். ஒரு நெய் கூட பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தான். ஒரு 50 கிராம் அளவுக்கு தான் நான் நெய் செலவு பண்ணியிருப்பேன். முந்திரி திராட்சை கொஞ்சமாக போட்டுக்கிட்டால் போதும். அவ்வளோதான். ஈஸியான ஒரு ஸ்நாக்ஸு, ரொம்ப டேஸ்டியான ஸ்நாக்ஸு. ரவா லட்டுனாலே நிறைய பேர் வந்து அந்த முழுசாக ரவையாக செய்வாங்க. பட் ஆனால் நம்ம இந்த மாதிரி செஞ்சோன்னா வாயில் போட்ட உடனே கரையிற மாதிரி சூப்பராக இருக்கும். டிஃப்ரெண்ட்டாக ஒரு ரவா லட்டு ரெடி ஆகிடுச்சு. ஈஸியான டேஸ்டியான ரவா லட்டு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு நல்ல ரெசிப்பியில் நான் திரும்பவும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.